அன்புள்ளம் கொண்ட பாசமிகு இறை மக்களே, இன்றைய நற்செய்தியிலிருந்து சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இயேசு 72 சீடர்களை இருவராக தாம் செல்ல இருந்த இடங்கள் ஊர்களுக்கெல்லாம் அனுப்பினார். அதிகாரத்தை அளித்தார். பாம்புகளை தேள்களை எல்லாம் மிதியுங்கள் என சொன்னார். தீய ஆவிகளுக்கு எதிராக அத்தனை அதிகாரத்தையும் அவர்களுக்கு தந்தார். எல்லாரும் திரும்ப வந்து மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து கொண்டு வந்து இயேசுவிடம் பின்னூட்டம் தருகிறார்கள். ஃபீட்பேக். ஆண்டவரே, உம் பெயரை சொன்னால் பேய்கள் எல்லாம் எங்களுக்கு நடுங்குகின்றன. உம் பெயருக்கு இவ்வளவு வல்லமை என நாங்கள் புரிந்து கொண்டோம் என சொல்லி மகிழ்ச்சியால் துள்ளுகிறார்கள். அப்போது இயேசு அவர்களை பார்த்து, இன்றைய நற்செய்தியினுடைய 20வது வசனம், தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், கூர்ந்து கவனிக்க வேண்டும். மாறாக உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து மகிழுங்கள் என சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்ம சீடர்களுக்கெல்லாம் நம்ம தேலை மிதிக்கிறோம், பாம்பை மிதிக்கிறோம், இயேசு பேரை சொன்னா பேயெல்லாம் ஓடுதுன்னு சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் ப்ரைடு, ஒரு அகந்த உள்ள வந்துருது. அதனாலதான் இயேசு ஒரு வசனத்தை இப்படி பயன்படுத்துவார், இடையிலே நாசுக்கா பயன்படுத்துவார். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்க பேரை சொன்ன உடனே தீ ஆவியெல்லாம் அடிபணிது, சாத்தான் மின்னலை போல் கீழே விழ கண்டேன். சாத்தான்கிறதே அகந்தை தான். வானதூதருக்கு அகந்தை வந்ததாலே சாத்தானாக மாறினார்கள். அகந்தை கீழே விழ வேண்டும். பல நேரங்களில் நமது வாழ்வில் நடக்கிற எல்லா வெற்றி செயல்களுக்கும் எனது உழைப்பு காரணம் என நீ பெருமைப்பட்டு வாழ்ந்து விடாதே. எல்லாம் கடவுளால் நடக்கிறது. ஹல்லேலூயா. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 9:16 நாம் வாசிக்கிறோம், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ இந்த உலகில் எதுவும் நடப்பதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை குறித்து மகிழாதீங்கப்பா, உங்க பேரு எங்க எழுதப்பட்டிருக்கணும்? விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து மகிழுங்கள். காலையில் இதை வாசித்து தியானிக்கிறப்ப, ஆண்டவரே விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பேரை சொல்லுங்கப்பா, மக்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஹல்லேலூயா. விண்ணகத்தில் யார் பேர் எழுதியிருக்குது இதுவரை யோசனை பண்ணி பார்த்தேன். கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியது லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் இடம் பெறுகிற ஏழை ஒருவனுடைய பெயர். என்ன பெயர்? லாசர். ஜோரா கரங்களை தட்டலாமா? லாசரின் பெயர் பாருங்க. நீங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு நன்றாக வாசித்தீர்கள் என்றால் இயேசு எத்தனையோ ஓமை சொன்னார். ஒரு ஓமையில் கூட யாருக்கும் பேர் இல்லை. விதைப்பன் ஓமை பேர் இல்லை, தாளந்து ஓமை பேர் இல்லை, ஊதாரி மைந்தன் ஓமை பேர் இல்லை, யாருக்குமே பேர் இல்லை. ஆனா இந்த பணக்காரன் ஏழை, இந்த ஓமையில மட்டும் ஏழை லாசர் என்ற பெயர் விண்ணகத்தில் எப்படி ஃபாதர் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யார் ஏழை லாசர் என்ற பெயரை உச்சரித்தார்? இயேசு ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு உச்சரித்த பெயர் பாருங்க. யாருடைய பெயர்? லாசர் என்கிற பெயர் பாருங்க. லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், விண்ணில் இருக்கும் ஆபிரகாம் கூட லாசர் என்கிற பெயரை பயன்படுத்துகிறார் பாருங்க. அதே அந்த லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் விவிலியத்தில் 3 இடங்கள்ல, அந்த புதுமையில 3 இடங்களில் லாசர் லாசர் லாசர். அந்த பணக்காரன் கேட்பான் லாசருடைய விரல் நுனியை. அப்ப திரும்ப ஆபிரகாம் சொல்லுவாரு, எப்பா நீ ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்ட, ஆனா ஏழை லாசர் அப்படின்னு ஆபிரகாமே உச்சரிக்கிற வார்த்தை. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், இந்த சிற்றெழுத்து ஒழியாது என்றால் விவிலியத்தில் இடம் பெற்றிருக்கிறது என்றால் ஏழை லாசருடைய பெயர் விண்ணகத்தில் எப்படி எழுதப்பட்டது? லாசர் அப்படி என்ன செய்தார்? லாசரஸ்
என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் God is my help. ஆண்டவரே என் உதவி. அங்கு இருக்கிற தாழ்ச்சியை பாருங்கள். அந்த பெயரிலே தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டான். என் வாழ்வில் நடக்கிற எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பெயர் போற்றப்படட்டும், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எனக்கு உதவியாயிருக்கிறார். லாசர் என்கிறார், God is my help. இன்றைய தினம் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அவரும் அப்படித்தான். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர் செல்வராயிருந்தும் என்னானாரு, நமக்காக ஏழை ஆனார் என்கிற வசனம். பிரான்சிஸ் அசிசி வாழ்வில் ரொம்ப பிடிச்ச வசனம். இயேசு எப்படி செல்வராயிருந்தும் ஏழையானார் என்பது போல இயேசுவை நானும் பின்பற்ற எனக்கென்று எதுவும் இல்லாமல் எல்லாம் கடவுளை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு என் வாழ்வை தகவமைத்துக் கொள்ள பிரான்சிஸ் அசிசி துடித்தார். அதனுடைய வெளிப்பாடு 2 பெரும் நிகழ்வுகள் அவரது வாழ்வில் பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அசிசி நகர் போனீங்கன்னா, நான் போன, கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்படியே அமைதி, ரோமாபுரி முழுவதும் சத்தம், அசிசி நகர்ல அமைதி, பேரமைதி. அந்த அசிசி நகருக்கு பெயர் எப்படி வைத்திருக்கிறார்கள்? வேர்ல்டு சிட்டி ஆஃப் பீஸ். ஒரு மனிதருடைய புனித வாழ்க்கை முறை. அந்த ஊரே அமைதியான நகராக, உலகுக்கே அமைதியான நகராக இருக்கிறது என்றால் அவரது வாழ்வு எப்படி இருக்கிறது பாருங்கள். 2 உதாரணங்கள். முதல் உதாரணம், அவங்க அப்பா ரொம்ப பணக்காரர், துணிக்கடை வியாபாரம். ஆனால் இவருக்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும். தந்தையினுடைய சொத்தை எல்லாம் எடுத்து சென்று விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறார். அப்பா ரொம்ப கோபமாகி ஊர்ல இருக்கிற பிஷப்ட அவரை கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. எல்லாம் பெருமக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். இவன் செய்தது தப்பு, எல்லாவற்றையும் மீண்டும் என்னிடம் ஒப்படைக்க வையுங்கள் என சொல்லுகிறார். அப்ப அசிசியார் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஒப்படைத்தார். தான் அணிந்திருந்த துணியை கூட கலற்றி தந்தையின் மீது விட்டெறிந்து ஒரு குழந்தையை போல இயேசு எனக்கு போதும் என சொல்லி, God is my help, ஆண்டவரே எனக்கு எல்லாம், எனக்கு அகந்தை இல்லை, என் வெற்றிக்கெல்லாம் காரணம் கடவுளே, எனவே ஆண்டவர் பெயர் வாழ்த்தப்படட்டும் என சொல்லி அவர் அத்தனையும் கொடுத்து விட்டு ஆயர் முன் சொன்ன வசனம் என்ன தெரியுமா? இனி எனக்கு இவர் தந்தை அல்ல, இனி விண்ணுலகில் இருக்கிறவரே என் தந்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விண்ணுலகில் இருக்கிறவரே என் தந்தை என சொல்லி தன்னை விண்ணகத்தில் இருப்பவருக்கு மகன் என்னும் பெயரை எழுதி கொண்டார். பாருங்கள், உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டும். 2வது, ஒரு முறை அவர் அப்படியே பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் வந்து குளூர்ல வாடி வதங்கி அவரை பார்த்து, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, எனக்கு ஒரு துணி வாங்கணும்னு சொல்லி கேட்கிறார். அவரிடத்திலே பணம் இல்லை, ஆனால் அந்த குளிரில் வாடிக்கொண்டிருக்கிறார். உடனே பிரான்சிஸ் தான் அணிந்திருந்த அந்த குளிர் போக்குகின்ற அந்த உடையை அந்த ஏழைக்கு அப்படியே தூக்கி கொடுத்தார். கொடுத்த உடனே அன்று இரவு பிரான்சிஸ் அசிசியார் தூங்கி கொண்டிருக்கும் போது இயேசு ஆண்டவர் அவருக்கு தோன்றினார். அந்த நேரத்திலே இயேசு எந்த உடையை அந்த ஏழைக்கு கொடுத்தாரோ அதே உடையை இயேசு அணிந்திருந்தார். பெயர் மட்டுமல்ல, என் ஆடையை கூட, சின்ன சின்ன நற்காரியங்களை கூட விண்ணகத்தில் எடுத்து வைக்க முடியும் என்பதற்கு மாபெரும் சான்றாக பிரான்சிஸ் அசிசியார் இருந்திருக்கிறார். பாருங்கள், கடவுளே போதும், அவருக்கே மகிமை, அவரை சார்ந்த வாழ்வு. இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு படிப்பிக்கிற மாபெரும் உண்மை என்றால், கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? ஆண்டவரே, விண்ணகத்தில் எனது பெயர்
என் வீட்டார் பெயர் எழுதப்பட நான் ஏறெடுக்க வேண்டிய முழு முதல் முயற்சி உன்னை சார்ந்த வாழ்வு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் சாத்தான் மின்னலை போல இங்கே கீழே விழட்டும் அப்பா. லாசர் என்கிற பெயரை இன்று நான் என் வாழ்வுக்கான பெயராக எடுக்கிறேன். God is my help. ஆண்டவரே, நீரே என் உதவி, உமக்கே அனைத்து பெருமையும் என்று உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை முறையை இன்று எனக்கு கற்றுத்தாரும். அசிசியை போல உம்மை சார்ந்தோடும் பிறர் நலனிலும் அக்கறை காட்டி வாழும் நற்செய்தியாக வாழ்கிற போதெல்லாம் என் பெயரும் ஒரு நாள் விண்ணகத்தில் எழுதப்படும் என்ற நம்பிக்கையில் என்னை ஒப்படைத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.